Hey Pattupuchis, today's dinner in my kitchen Szechuan noodles. இது ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் ஹக்கா நூடுல்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல, ரெகுலர் மேகி ஆர் அனில் நூடுல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 பேக்கெட் வாங்குங்க. ஈவன் பேச்சுலர்ஸாக இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இதுலேயும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பாய்லிங் வாட்டரில் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை வரும். அதை போக்குறதுக்காக நான் பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரைன் பண்ணுறேன். ஸ்ட்ரைன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல தண்ணி ஒரு 2-3 கிளாஸ் எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணுங்கள். அதில் அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கக்கூடாது, இல்லைன்னா நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு பேனில் வெறும் ஒரு 3 drops ஆஃப் ஆயில் ட்ராப் பண்ணிவிட்டு, சின்னதாக கார்லிக் ஒரு 3 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இது நல்ல அரோமா கொடுக்கும் நம்ம நூடுல்ஸ்க்கு. ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஆனியனில் ஒரு பிக் ஆனியனில் ஹாஃப் கட் பண்ணி போட்டாவே போதும். ஏன்னா இதில் நம்ம வெஜ்ஜீஸ் சேர்க்குறோம். ஸோ ஒரு ஹாஃப் ஆனியன் போட்டுட்டு அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன் இருந்தனால, நீங்கள் வெஜ்ஜீஸ் கேரட் பீன்ஸ் போட்டு ஆட் பண்ணியும் பண்ணலாம். ஈவன் சிக்கன் பாயில் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணி பண்ணலாம். தென் இப்போ கொடுத்துருக்க மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 2 பேக்கெட் எடுத்தனால 2 மசாலா கொடுத்துருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணியிருக்கேன். கேமராவை ரொட்டேட் பண்ணிட்டேன் போல். இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை ஒன்ஸ் ஜஸ்ட் மிக்ஸ் கொடுத்துட்டு சிஸ்வான் சாஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, டெட்ரா பேக்லேயே இருக்குது. அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 drops நான் போட் பண்ணுறேன், பிகாஸ் இது நல்ல ஸ்பைசினஸ் கொடுக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதா இருந்தால் இப்போ நான் போட்டிருக்க குவான்டிட்டி மோர் இனஃப். ஓகே. தென் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச நூடுல்ஸ் உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் நம்ம வேக வச்சுட்டு நான் தண்ணியில் கழுவ சொன்னேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுட்டு அந்த மசாலா படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இதுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் அந்த மசாலாலேயே சால்ட் இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உதிரியாக இருக்குது, அழகாக இருக்குது. இது ஹெல்த்தியும் தான், பிகாஸ் மஷ்ரூம் இஸ் ரிச் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ நம்மளோட Szechuan mushroom noodles is ready to serve. So happy night. Please subscribe and like my channel. Thank you.